வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நமது ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி, மூத்த பேராசிரியர்களை வணங்கி, அமர்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பு உறவுகளுக்கும் வணக்கங்களும், வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இறையுணர்வும் அறநெறியும் என்பது பற்றி என்னால் இயன்ற ஒரு சிறிய சிந்தனையை உங்களுக்கு தருவதற்காக இணைந்துள்ளேன். இறையுணர்வு என்பது பெரும் மதிப்புடைய அறிவின் முழுமை நிலையாகும். பேரியக்க மண்டல உற்பத்தி, இயக்க நியதி, விளைவுகள், பயன், இவை அனைத்தும் அறிந்த அளவின் முழுமை பேறாகும். இத்தகைய அறிவில்தான் அறநெறி இயல்பாக மலரும். அற உணர்வு என்பது வாழும் நெறி, அதாவது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற உயர் நோக்க செயல்கள் இணைந்தது தான் அறம். எல்லா மதங்களையும் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் இறை வழிபாட்டையும் அறநெறியையும் தான் அடிப்படையாக கொண்டுள்ளது. கடவுளை அறிந்தவர்கள் அந்த மதிப்புடைய மூலப்பொருள் இவ்வாறு உள்ளது என்று சொன்னார்கள். அதை விளக்கினார்கள். அதை வைத்துக்கொண்டு நம்மில் பலர் தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளான தெய்வ நிலையை அனுபவ அறிவாக உணர்ந்தவர்கள் அந்த அடிப்படையிலேயே மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று குறிப்பு கொடுத்துள்ளார்கள். அந்த குறிப்புகள் தான் அறம். இதுவரையில் பல மதங்கள் தோன்றினாலும் கடவுள் என்ற பொருளுக்கு விளக்கமும் கற்பனையும் வேறு வேறாகத்தான் உள்ளது. கட பிளஸ் உள்ளே கடந்து பார். நமக்குள்ளே இருக்கும் நல்ல தூய்மையான மனதை எங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதன் வழி அறத்தையும் சரியாக உணர்ந்து செய்ய வேண்டும். இறையுணர்வு, அறநெறி என்கின்ற இந்த இரண்டும் ரயில் வண்டி ஓடுவதற்கு தண்டவாளங்கள் போல மனித வாழ்வுக்கு சரியான முறையான நெறியான வாழ்வை அளிக்க வல்லன. நாம் இவ்வுலகில் வாழும் அனைத்து ஜீவன்களுக்கும் எம்மால் முடிந்தளவு ஒத்தும் உதவியும் வாழ வேண்டும். மகரிஷி தந்த இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடித்து வாழ்ந்தாலே யாருக்கும் துன்பமில்லாமல், நமக்கும் துன்பமில்லாமல் நாங்கள் வாழ முடியும். அருள் சுரங்கம் கவியிலே மகரிஷி தந்திருக்கின்றார். இறையுணர்வும் அறநெறியும் பேராய்ப் பெற்ற எவருக்கும் எண்ணம் சொல் செயல்கள் மூன்றில் மறைபொருளே பொருத்தமுள விளைவாய்த் தோன்றி மனதிற்கு இன்ப துன்பம் அமைதி என்னும் நிறைவு தரும் திருவருளின் நடனம் காண்பர். நேர்வழியில் செயல் செய்தே விளைவைக் கொள்வர். குறையேது எதனை எவரிடம் கேட்டுப் பெறுவதற்கு குற்றமற்ற குணக்குன்று அருள் சுரங்கம் என்று தந்துள்ளார். இப்படியான இந்த வாழ்வு வாழும் போது எங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. குற்றமற்ற குணம், குணத்திலே குன்றாமல் இருப்பார்கள். அருள் நிதி, அருள் குன்று, அருள் வழியாக நமக்கு நிதி கிடைக்கின்றது. அருள் சுரங்கம், நல்லது தோண்ட தோண்ட கிடைக்கின்றது. மகரிஷி தந்த இந்த மனவளக்கலையை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும். இவைகள் கிடைத்தால் நமக்கு குறையென்று ஒன்றும் கூறுவதற்கு இல்லை. மனமில்லாத மனிதன் இல்லை. மனதை அறிந்து அதை இதமாக வைத்துக்கொண்டு வாழத் தெரிந்த மனிதன் வாழ்வில் சிக்கல்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பான். பிரபஞ்சம் என்னும் நந்தவனத்தில் பூத்த மலர்கள்தான் மனிதர்கள்.
மனித இனப் பண்பாட்டின் உயர்வு அறநெறி வாழ்க்கையாகும். இறையுணர்வு பெறுவதன் மூலமே அறநெறி வாழ்க்கை வாழ இயலும். அறநெறி வாழ்க்கை என்றால் உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லாததை விடுதல். அதாவது உள்ளதை உணர வேண்டும், நல்லது கெட்டது அப்பொழுதுதான் தெரியும். நாம் அப்போது நல்லதையே செய்யலாம், நல்லது அல்லாததை விட்டுவிடலாம். அந்த உள்ளத்தை உணர்வதுதான் இறையுணர்வு. நல்லவற்றை செய்து நல்லவை இல்லாதவற்றை தவிர்த்தல் அறநெறி. இதை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை செயல்படுத்தி நன்மை பெறலாம். இறையுணர்வு என்பதை சரியாக பெற்றுவிட்டோமானால் நமது வாழ்க்கையே அறநெறியாக அமைந்துவிடும். இறையுணர்வும் அறநெறியும் இணைந்த வாழ்வில்தான் தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கும். பிறர் நலம் கெடாமல் நான் நலம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த மனித பண்பு பெற வேண்டுமெனில் எது உண்மை என்று உணரும் அறிவை பெற வேண்டும். அறவாழ்வு என்பது தன்னையும் நல்வழியில் வைத்துக்கொண்டு பிறரையும் நல்வழியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை ஔவையாரும் ஆத்திசூடியில் அறம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். நாம் வாழும் காலங்களில் அறவாழ்வை நாமும் கடைப்பிடித்து நம்மை சார்ந்தவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். மகரிஷி இன்னொரு கவியில் கூறுகிறார், எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு என்னும் துன்பம் எழா வகையினோடும் உண்மையிலேயே இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம். இதற்கு முரணான எல்லாம் புத்திமிக்கோர் பாவமென விளங்கிக் கொள்வர். எந்த செயல் செய்தாலும் விளைவு உண்டு. அந்த விளைவு தனக்கோ பிறருக்கோ இன்றோ பின்னோ உடல் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ துன்பம் எழச் செய்யாமல் இருப்பதுதான் ஒழுக்கம். எங்களுக்கு நலமில்லாததை எண்ணி அதை செய்து துன்பப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலிருந்து மீள வேண்டும். இதை விளக்குவதற்கு ஒரு உவமை கதையை மகரிஷி கூறுகிறார். அது ஒரு 4 சீடர்களின் அறிவு சோதனையை சோதிப்பதற்காக சீடர்கள் 4 பேர்கள் உள்ள ஒரு ஆச்சிரமத்தில் அவர்களின் அறிவு கூர்மையை சோதிப்பதற்காக ஒரு பரீட்சை வைத்தார். சிறிது தூரத்தில் ஒரு பானையை கவிழ்த்து வைத்து விட்டார். அங்கு வந்த ஒவ்வொருவரும் எல்லோரிலும் தானே சிறந்தவன், தீமையை களைந்து நல்லவனாகும் திறமையுடையவன், அதனால்தான் தான் அறிவில் சிறந்தவன் என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருப்பதை அந்த குரு கேட்டுவிட்டார். அப்ப அவர்களுக்கு சோதனை வைக்க நினைக்கின்றார். முதலாவதாக வந்தவனிடம் இந்த பானையில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். பானை கவிழ்த்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அவன் பானையில் ஒன்றுமில்லை என்கிறான். அடுத்து வந்த 2 பேரிடமும் அந்த கேள்வியை கேட்கிறார். அந்த பானையில் ஏதோ இருக்க வேண்டும், அதனால்தான் முதலாவதாக வந்தவனுடைய கூற்றை குரு ஒத்துக்கொள்ளவில்லை என்று அவர்கள் எண்ணினார்கள். இருவரும் பானையை நிமித்தி பார்த்துவிட்டு பானையில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் மூவரும் சொல்வது தவறு என்று குரு கூறிவிட்டு 4ஆவதாக வந்தவனை பார்த்து நீ என்ன சொல்கிறாய் என்று குரு கேட்கிறார். பானைக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது அதற்கு அவன் பானை நிறைய காற்று உள்ளது என்கிறார். பிறகு குருவானவர் முதலாவதாக வந்தவனை பார்த்து அந்த பானையில் உள்ள காற்றை எடுத்து விட வேண்டும், உன்னால் முடியுமா என்று கேட்கின்றார். அதற்கு அவன் முடியாது என்று கூறுகின்றார்.
மற்ற இருவருமே அதே பதிலை கூறுகிறார்கள். நான்காவதாக வந்தவனிடம் பானையில் உள்ள காற்றை எடுத்துவிட முடியுமா என்று குரு கேட்க, எடுத்துவிட முடியும் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அப்ப எப்படி எடுப்பாய், எடுத்துக்காட்டு என்று குரு கேட்கின்றார். பானையில் நிறைய நீரை ஊற்றினான். பிறகு குருவை பார்த்து பானையில் உள்ள காற்றை எடுத்து விட்டேன் என்று கூறி பணிந்து குருவை வணங்குகின்றார். அதுபோல தீமை அல்லாதது, வேண்டாத ஒன்றை எடுத்துவிட முடியாது. ஆனால் நல்லதை நிரப்பினால் அல்லது தன்னாலே மறைந்துவிடும். இந்த தத்துவத்தை சீடர்களுக்கு உணர்த்தத்தான் குருமகான் அப்படியொரு சோதனையை வைத்தார். அதுபோல நாமெல்லாம் அது கெட்டது, இது கெட்டது என்று நினைத்து கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருக்கிறோம். சமுதாய மக்கள் உறவிலே, கணவன் மனைவி உறவிலே, நண்பர்கள் உறவிலே, எல்லா உறவுகளிலேயும் எந்த தொடர்பில் ஆகட்டும், எது கெட்டது ஒன்றை மட்டும் எடுத்துக்கொண்டு 10 தடவைகளாக அது கெட்டது, இது கெட்டது என்று நினைத்தால் உள்ளத்தில் அவ்வளவும் கேடு என்ற முறையில் அந்த ஆற்றலை கெடுத்துவிடும். அதை விட்டுட்டு அவருக்கும் எனக்கும் உறவு ஏற்பட்ட பிறகு அவர்கள் எங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்தார்கள் என்று எண்ணி அதையே பல தடவை நினைத்து நினைந்து உள்ளத்தில் நிரப்பிக் கொண்டு வந்தால் ஒரு சிறு தவறு அல்லது எங்கேயோ ஒரு ஏமாற்றம் இருந்தால் கூட நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு இப்பொழுது கணவன் மனைவி உறவில கூட திருமணம் செய்த காலங்களில் இருந்து இன்று வர அந்த அம்மா நமக்கு என்ன நன்மைகள் செய்தா என்று கணவன் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல மனைவியும் எங்களுடைய கணவன் எங்களுக்கு என்ன நன்மைகள் செய்தார் என்று எண்ணி பார்த்தால் ஒவ்வொரு நாளும் நன்மைதான் பெற்றிருப்போம். நன்மைகளின் எண்ணம்தான் அழுத்தமான நினைவுகளாகும். அப்படி நன்மையே இனிமையான அனுபவங்களையே பெருக்கிக் கொண்டால் வெறுப்பு என்னும் தீமை நுழைய இடமே இருக்காது. ஜீவசக்தி, ஜீவகாந்த சக்தி தெய்வீகமானது. அதனை வெறுப்புணர்ச்சியால் களங்கப்படுத்தினால் பழி செயல்கள் பலவும் உருவாக அது வழி செய்துவிடும். அதனை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்களோ, என்ன செய்கின்றீர்களோ அதே போன்ற தன்மையுடையதாக ஆகின்றது. வினைப்பதிவுகளின் கூட்டு மலர்ச்சியே மனிதன் என்ற தோற்றம். மனிதனுக்கு மனிதன் என்ன வித்தியாசம் என்றால், வினைப்பதிவினால்தான் அவன் தன்மைகள், உருவமைப்பு, குணம், அறிவில் உயர்வு, கீர்த்தி, உடல், வலிவு, சுகம், செல்வம், இந்த 7 மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாடு 16 செயல்முறைகள் கூடி ஏற்படுகின்றன. அதுதான் ஒரு அற்புதமான கணிப்பாக எங்களுக்கு தெரிகிறது என்பதை குரு மகரிஷி ஒரு கவியில கொடுத்திருக்கின்றார். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம், இவற்றிற்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம் அளவிற்கேற்ப வாழ்க்கை நிலை வேறுபாடு தோன்றக் கண்டேன். கருவமைப்பு முதலான 16 செயலுக்கேற்ப ஜீவகாந்தம் ஒரு தன்மையை பெறுகிறது. உருவமைப்பு முதலாக 7 விளைவுகள் ஏற்படுகின்றன. இதனால் தான் வினை பயனே ஒரு தேகங்கண்டாய் என்று முன்னோர்கள் மொழிந்துள்ளார்கள். இவை குருவின்
இறையுணர்வும் அறநெறியும் என்ற ஒரு தொகுப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு சிந்தனையை தந்துள்ளேன். நாங்கள் அனைவரும் இறையுணர்வு பெற்று அறநெறி வாழ்வு வாழ்ந்து நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் எனக் கூறி, மகரிஷி காட்டிய வழியில் இந்த மனவளக்கலை யோகாவை நாங்கள் பின்பற்றி அதன் வழி நடந்து இறை உணர்வும் குரு அறநெறியும் வாழ்வு வாழ்ந்து ஆசான் மகரிஷி அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த இணைப்பில் உள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்பினை தந்த இறையருளுக்கும் குரு அருளுக்கும் நன்றி கூறி, நோர்வே மனவளக்கலை மன்றத்துக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.